இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான ரிட்டர்ன்ஸ் வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிளான் என்ன, அது மட்டும் இல்லாமல் சில பேரோட கான்ட்ராக்ட் டீட்டெயில் கிடச்சிருக்கு, அதையும் பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா கெவின் ஓவன்ஸ் கான்ட்ராக்ட். 2025 முடிய போகுது. 2025 எப்போ முடிய போகுதுன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட டைம் சொல்ல, ஆனால் ரெஸ்ல்மேனியாவுக்கு முன்பே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட கெவின் ஓவன்ஸ் கான்ட்ராக்ட் முடியும் போது என்ன பண்ண போறாரு, கெவின் ஓவன்ஸ் AEWக்கு போவார்ன்ற மாதிரிலாம் கேள்விகள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கான பதில் கிடைச்சிருக்கு. கெவின் ஓவன்ஸ் கான்ட்ராக்ட் ரீடைன் பண்றதுக்கு, அதாவது மீண்டும் WWE ஒர்க் பண்றதுக்கு, கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறதாக லைக் தெரிவிச்சிருக்கதாக இப்போ தகவல் வந்திருக்கு. அதனால கெவின் ஓவன்ஸ் மீண்டும் WWE தான் ஒர்க் பண்ண போறாரு. அதுக்கான தகவல் கிடைக்கும் போது கெவின் ஓவன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒர்க் பண்ணுறது எனக்கு சேஃபாக இருக்குது, அதனால நான் இங்கே கான்ட்ராக்டை ரீடைன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ கெவின் ஓவன்ஸ் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம், பல வருடங்களாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ட்ரீம் மேட்ச் இப்போ நடக்க வாய்ப்பாக இருக்குது. அது என்ன தெரிஞ்சுக்கலாம், AJ ஸ்டைல்ஸ் vs ஷான் மைக்கேல்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேட்ச் நடக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். இப்போ ஷான் மைக்கேல் ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் AJ ஸ்டைல்ஸோட கடைசியாக ஒரு மேட்ச் விளையாட ஆசைப்படுறேன். இந்த மேட்ச் பல பேருக்கு ட்ரீம் மேட்சாக இருந்துச்சு, அந்த மேட்ச்சை நான் முடிச்சு கொடுக்க ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஷான் மைக்கேல் தரப்புலேருந்து தகவல் இப்போ வெளில வந்திருக்கு. அதனால ஷான் மைக்கேல் vs AJ ஸ்டைல்ஸுக்கு ஒரு நல்ல மேட்ச், அதுவும் மேபி இந்த ரெஸ்ல்மேனியாவில் கூட இருக்கலான்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மேட்ச் ரொம்ப காலம் பின்னோக்கி தள்ளி நடக்குதுன்றது எனக்கு வருத்தமாக இருக்கு. ஆனால் AJ ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் கரண்ட் ஃபார்மில் தான் இருக்காரு, நல்லா பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற டயத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் லைட்டாக இன்ஜுரி ஏற்பட்டுச்சு, அந்த இன்ஜுரி கூட சரியானதுக்கப்புறம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அவரோட மூவ்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஷான் மைக்கேல் அவரோட பழைய ஃபார்ம், அதாவது ஜம்பிங் மூவ்ஸ், ஹை டைவிங் இதெல்லாம் பண்ணுவாரான்றது ஒரு கேள்விக்குறி. அதனால் இந்த மேட்சஸ் எப்படி போக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் போனோம். ஆனால் இது ஒரு பல பேருக்கான ட்ரீம் மேட்ச். இது அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம், ஜான் சீனாவோட அடுத்த பிளான் என்னவா இருக்க போகுது அப்படின்றது. ஜான் சீனா இப்போ ஃபுல் டைம் ரெஸ்லராக வரப்போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜான் சீனாவோட நெக்ஸ்ட் பிளான் என்னவா இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜான் சீனாவோட நெக்ஸ்ட் பிளானை தெரிஞ்சுக்கிறது முடியும். இன்னொரு பிளானை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜான் சீனா எப்படி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ராண்டி ஆர்டன், கோடி ரோட்ஸ், கெவின் ஓவன்ஸ் இந்த ஸ்டோரி லைனில் ராண்டி ஆர்டன் சாம்பியன் ஆகிட்டார்னா, ராயல் ரம்பிள் டயத்தில் ராண்டி ஆர்டன் சாம்பியன் ஆகிட்டார்னா, ராயல் ரம்பிள் பேப்பரிவில் ராண்டி ஆர்டன் சாம்பியன் ஆகிட்டார்னா, அந்த பேப்பரி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேப்பரிவில் ஜான் சீனா ராயல் ரம்பிள் வின்னர் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அப்படி ஜான் சீனா ராயல் ரம்பிள் வின்னர் ஆகும் பட்சத்தில் ஜான் சீனா vs ராண்டி ஆர்டன் ரெஸ்ல்மேனியாவில் லாஸ்ட் டைம் எவர்ன்ற மாதிரி மேட்ச் வச்சு, அந்த மேட்ச்சில் ரெண்டு பேருக்கும் சாம்பியன்ஷிப் மேட்ச் வச்சு, அந்த மேட்சை ஜான் சீனாவை ஜெயிக்க வச்சு 17 டைம் சாம்பியனா ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியூடு இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம், பிராக் லெஸ்னர் இப்போ ரிட்டர்ன் வர போகிறான்ற நம்ம சொல்லியிருந்தோம். பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வரும்போது அவருக்கான பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வரும்போது அவருக்கான ஃபியூடு ராயல் ரம்பிளில் ஸ்டார்ட் ஆகும். ராயல் ரம்பிள் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ராயல் ரம்பிளில் கந்தர் vs பிராக் லெஸ்னருக்கான ஃபியூடு ஸ்டார்ட் ஆகிடும். அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி கந்தர் vs பிராக் லெஸ்னருக்கு ரெஸ்ல்மேனியாவில் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.